ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க இந்தியால ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு பைசா கூட சேவிங்ஸா இல்ல அவங்களோட பினான்சியல் எமர்ஜென்சிக்கு. இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. ஆல்மோஸ்ட் 34% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஸ்டெப் அவே ஃப்ரம் அ பினான்சியல் டிசாஸ்டர். ஒரு ஜாப் போயிடுச்சுனாலோ இல்ல சடன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தாலோ இல்ல அன்எக்ஸ்பெக்டடா பிக் எக்ஸ்பென்ஸ் வந்தாலோ இமீடியட்டா டெப்ட்ல விழுந்துடுறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சிம்பிள் ஃபீவர்னா கூட இப்பெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 3 to 4 days வரை அட்மிட் ஆகுற அளவுக்கு தான் இருக்கு. பில் 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் வரும். அண்ட் நம்ம லைஃப்ல இந்த அமௌண்ட் ஒரு ஈஸி ரைட் இல்ல. லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கேரண்டீட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு காலத்துல நாம ஒரு ட்ரெண்ட்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள் தன்னைத்தானே ரிச்சா காட்டிக்கிறாங்க, பட் ஆக்சுவலி உண்மை அது இல்ல. ரொம்பவே புரோக்கா தான் இருக்காங்க. கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, பை நவ் பே லேட்டர் இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ஐபோன், கார், பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, பட் பேங்க் பேலன்ஸ்ல ரெண்டுக்கு கூட கேஷ் இல்ல. அண்ட் இதுதான் பினான்சியல் ட்ராப். ஈஸியா விழ முடியும், ஆனா வெளியே வர ரொம்பவே கஷ்டம். சோ இங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, how to escape from this trap? ஆன்சர் இஸ் சிம்பிள். ஜஸ்ட் 1 lakh. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 lakh rupees போதும். இது ஜஸ்ட் ஒரு நம்பர் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னி. இதுதான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஷீல்ட். லைஃப்ல வர 99% ஃபினான்ஷியல் ஷாக்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஆர்மர். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறோம் எப்படி 1 lakh நெட் வர்த் உங்க லைஃபை மாத்த போகுதுன்னு, அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம்னு. பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியல் நெட் வர்த். பாயிண்ட் நம்பர் 1, நெட் வர்த். நெட் வர்த்னா என்ன? சின்ன கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. பேங்க்ல 10 lakhs இருக்குன்னா 10 lakhs நெட் வர்த்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டும் டோட்டலி டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பாடி பில்டர் வெர்சஸ் ஒரு ஓவர் வெயிட் பர்சன், ரெண்டு பேரும் சைஸ்ல பெருசா இருக்கலாம், பட் மீனிங் வேற. நெட் வர்த்துக்கு சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா, அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் நெட் வர்த். இப்போ எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. மீட் பிரியா அண்ட் சமீர். பிரியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மந்த்லி சேலரி 1.5 lakhs, பேங்க்ல 2 lakhs இருக்கு. பிரியா ஒரு எஸ்யூவி கார் வாங்கியிருக்கா 20 lakhsக்கு, பட் இப்போ அதோட வேல்யூ 18 lakh தான். அண்ட் லேட்டஸ்ட் ஐபோன் 1.5 lakh வர்த்தும் இருக்கும். சோ பிரியாவோட டோட்டல் அசெட்ஸ்னு பார்த்தா பேங்க்ல 2 lakhs கேஷ் பிளஸ் கார் 18 lakhs பிளஸ் போன் 1.5 lakhs, டோட்டலி 21.5 lakhs அசெட்ஸ். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் லயபிலிட்டிஸ்னு பார்த்தா கார் லோன் 16 lakhsக்கும் கிரெடிட் கார்டு பில் 2 lakhs, அதாவது யூரோப் ட்ரிப்ல செஞ்ச எக்ஸ்பென்சஸ். சோ டோட்டல் லயபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 16 plus 2 18 lakhs. இப்போ பிரியாஸ் நெட் வர்த் என்னன்னா 21.5 lakhs மைனஸ் 18 lakhs, அதாவது ஜஸ்ட் 3.5 lakhs தான். அதுக்கு என்ன மீனிங்னா, ரியலா பார்த்தா பிரியாவோட நெட் வர்த் 3.5 lakhs தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் எல்லாம் லயபிலிட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நவ் சமீரை பார்க்கலாம் வாங்க. சமீர் ஒரு ஸ்கூல் டீச்சர், சேலரி 15,000 per month. அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு. அண்ட் அவர் ஒரு ஓல்ட் செகண்ட் ஹேண்ட் கார் யூஸ் பண்றாரு, ஆல்மோஸ்ட் நோ வேல்யூ. அது போக 8 lakhs இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட போன் 20,000 வர்த் ஃப்ரெண்ட்ஸ். சோ சமீரோட அசெட்ஸ்னு பார்த்தா 50,000 இன் பேங்க் பிளஸ் 8 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளஸ் 20,000 போன், டோட்டலா 8.7 lakhs. அண்ட் லயபிலிட்டிஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. சோ சமீரோட டோட்டல் நெட் வர்த் 8.7 lakhs, பிகாஸ் சமீர் எந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணல அண்ட் அவன்கிட்ட லோனும் எதுவும் இல்ல. இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியா ஆன் பண்ற அமௌண்ட் 3 times மோர் தென் சமீர், பட் சமீரோட ரியல் வர்த் ரொம்பவே அதிகம். பிகாஸ் பிரியா லிவ் பண்ற லைஃப் ஸ்டைல் பிளாஷி, ஆனா சமீர் லிவ் பண்ற லைஃப் ஸ்டைல் ஸ்மார்ட். உண்மையை சொல்லணும்னா நாம ஏர்ன் பண்ற லெவல் இம்பார்ட்டன்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாம மேனேஜ் பண்ற வே தான் டிசைட் பண்ணோம் ரிச் ஆக போறீங்களா இல்ல ப்ரோக் ஆக போறீங்களான்னு. பாயிண்ட் நம்பர் 2, த மைண்ட் செட் ஷிஃப்ட். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரியா ஏர்ன் பண்ற மாதிரி ஹை இன்கம் இருந்தாலும் சமீர் மாதிரி சிம்பிள் லைஃப் லீட் பண்ணாதான் ரியல் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். பட் இங்க வர கொஸ்டின் என்னன்னா, எப்படி மைண்ட் செட்டை மாத்துறது? பிகாஸ் அதுதான் உங்க பினான்சியல் ஜர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே யூஸ்வலி ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்ல இருக்கோம். எப்ப காசு வந்தாலும் இமீடியட்டா யோசிக்கிற தாட் என்ன வாங்கலாம்னு. சேலரி வந்தா நியூ போன், கோவா ட்ரிப், ஃபேஷன் சேல், லேட்டஸ்ட் கேஜெட்னு மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பெண்டிங் மோட்ல போகும். பட் ஒன்ஸ் உங்க நெட் வர்த் 1 lakh கிராஸ் பண்ணும்போது உங்க பிரெயின்ல ஒரு மேஜிக் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிரெயின் ஸ்விட்ச் ஆகும் கன்சியூமர் மோட்ல இருந்து இன்வெஸ்டர் மோட்க்கு. அண்ட் அந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள வேறொரு மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அண்ட் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இந்த 1 lakh 2 lakhs பண்ண முடியும்னு யோசிப்பீங்க. அண்ட் இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு டபுள் இன்கம் வர என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணி உங்க பிரெயின் தான் அப்கிரேட் ஆகுது.
ஃப்ரம் 0 to 1 lakh வர ஜர்னில நீங்க நிறைய கத்துப்பீங்க. அதுதான் உங்க கேரக்டரை ஷேப் பண்ணும். பிகாஸ் பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் சேவிங்ஸ் டேக் டைம். நெக்ஸ்ட் டிசிப்ளின் வரும். பிகாஸ் யூ வில் ஸ்டாப் unnecessary spending. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்க ரியல் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் தட் ரியலைசேஷன் வந்தா மணியோட ரிலேஷன்ஷிப்பே மாறி போயிடும். அண்ட் அப்பதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க சேவிங் 1 lakh இல்ல, அந்த பில்டிங் ஹேபிட் தான் மெயின் விக்டரின்னு. உங்களோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை நீங்க ரீச் பண்ணதும் த நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஃபீல் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சார்லி மோங்கியர், வாரன் பஃபெட்டோட ரைட் ஹேண்ட் மேன் சொல்றாரு, த ஃபர்ஸ்ட் $1 lakh இஸ் அ பெயின் பட் யூ ஹாவ் டு டூ இட்னு. இந்தியால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 lakh சேவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா அதை அச்சீவ் பண்ணினா நெக்ஸ்ட் 10 lakhs ஃபாஸ்டரா வரும். பிகாஸ் இப்போ உங்களுக்குள்ள ரெண்டு விஷயம் ஒர்க் ஆகும். ஒன் இஸ் நீங்களும் ஒர்க் பண்றீங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் உங்க மணியும் உங்களுக்காக ஒர்க் பண்ணும் 24/7. சோ ஃபார் மைண்ட் செட் பத்தி பேசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது த லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் சைட பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 3, த பவர் ஆஃப் பிக் கேபிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட பீப்புள் சொல்ற விஷயம் மணி கான்ட் பை ஹாப்பினஸ்னு. பட் டுடேஸ் வேர்ல்ட்ல ட்ரூத் என்னன்னா மணி கேன் பை பீஸ் ஆஃப் மைண்ட். நாட் லக்ஸுரி பீஸ், பட் அந்த டைப்பான பீஸ். அது உங்களுக்கு ஃப்ரீடம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓட, அதுவும் வித்தவுட் எனி ஃபியர். சோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு 1 lakh கேபிட்டல் உங்களுக்கு பவரை கொடுக்கும்னு. எக்ஸாம்பிள், 2 ஃப்ரெண்ட்ஸ் ரஜத் அண்ட் தரன், 2 பேருக்கும் சேம் கோல். அதாவது 2 பேருக்கும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகணும்னு ஆசை. ரஜத் கிட்ட 1 lakh இருக்கு அண்ட் கரண் கிட்ட 10 lakhs நெட் வர்த் இருக்கு. இப்போ ரஜத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சேவ் பண்ணிருக்க மணில பேசிக் செட்டப் தான் வாங்க முடியும். ஒரு டீசென்டான கேமரா, சிம்பிள் மைக் அண்ட் லேப்டாப் வாங்கலாம். அதை வச்சு அவர் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் growth will be slow. பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கிட்ட பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே இல்ல அண்ட் பிரீமியம் ஸ்டாக் ஃபுட்டேஜும் இல்ல. அண்ட் அதே சமயம் ஆட்ஸ் ரன் பண்ற அளவுக்கு கூட காசு இல்ல. அண்ட் எல்லாத்த விட பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ண ஸ்கோப் கூட ரொம்பவே கம்மி. ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஃபுல் செட்டப்பும் டேமேஜ் ஆயிடும். இப்போ கரண் பத்தி பார்க்கலாம் வாங்க. அவங்கிட்ட 10 lakhs கேபிட்டல் இருக்கு. சோ அவனால ஈஸியா ஹை குவாலிட்டி கேமரா, லைட்டிங், எடிட்டிங் டூல்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பவர்ஃபுல் கம்ப்யூட்டர், பிரீமியம் சாஃப்ட்வேர்னு ஈவன் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஸ்டில் அவங்கிட்ட கேஷ் இருக்கும். சோ என்ன பண்ணுவாருன்னா உடனே ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை ஹையர் பண்ணிட்டு அவரால் கான்டென்ட் கிரியேஷன்ல மட்டும் இப்ப ஃபுல்லா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட பெஸ்ட் வீடியோஸ்க்கு ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் ஆட்ஸ் கூட ரன் பண்ணுவாரு. அண்ட் அது மூலமா அவரோட கான்டென்ட் நிறைய பீப்புள் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி SEO அண்ட் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி இதோட ரிசல்ட் என்னன்னா Karan will move faster, scales up easily and he will experiment confidently. பட் ரஜத்தை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் ஆஃப் டேலண்ட் இருந்தாலும் ஸ்லோவா மூவ் பண்ணுவாரு. பிகாஸ் கேபிட்டல் லிமிட்டடா தான் இருக்கு. உங்ககிட்ட பிக் கேபிட்டல் இருந்தா நீங்க ஸ்மார்ட்டா ரிஸ்க் எடுக்கலாம் வித்தவுட் ஃபியர். பிகாஸ் உங்களுக்குள்ள சேஃப்டி நெட் இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டியும் இருக்கும். சோ ரஜத் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண 3 years எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதே சமயம் கரண்ட் பாத்தீங்கன்னா வித்தவுட் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட சேம் டார்கெட்டை 1 yearல அச்சீவ் பண்ணுவாரு. தட்ஸ் த பவர் ஆஃப் பிக் கேபிட்டல். அண்ட் இதுதான் ரீசன் வை ஃபர்ஸ்ட் 1 lakh இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர், இது உங்களோட ஃபவுண்டேஷன் மணின்னு. அண்ட் இந்த ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணினா ஸ்ட்ரெஸ் இல்லாம கான்பிடன்ட் மைண்ட் செட்டோட லைஃப்ல நிறைய டிசிஷன்ஸை எடுக்கிறது ஈஸியாகும் அண்ட் உங்களால ஃபாஸ்டாவும் க்ரோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஜஸ்ட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டில் பாக்கி இருக்கு. அது என்னன்னா நிறைய பீப்புள் இதால சர்வைவல் மோட்ல மாட்டிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஃப்ரீடம் ஃப்ரம் சர்வைவல் மோட். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க. எவ்ரிடே உங்க பாஸ் உங்களை வச்சு செய்யறாரு அண்ட் ரொம்பவே ஹியூமிலேட் பண்றாரு. சோ உங்களோட ஒர்க் ப்ரெஷர்ல மென்டல் ஹெல்த் கூட ஸ்பாயில் ஆகுது. பட் ஸ்டில் உங்களால குவிட் பண்ண முடியல. பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் ரெண்ட் வருது, பைக் EMI டியூ இருக்கு அண்ட் பில்ஸ் எல்லாம் பெண்டிங். இதுதான் சர்வைவல் மோட். You're not living, you're just surviving. ஆனா அதே சமயம் வேற ஒரு மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்ககிட்ட 1 lakh சேவிங் இருக்கு. சேம் பாஸ், சேம் ஜாப், சேம் ஸ்ட்ரெஸ். பட் உங்க ஆட்டிடியூட் டோட்டலி மாறிடும். உங்களுக்கு ஒரு காம் கான்ஃபிடன்ஸ் வரும். பாஸ் கடுப்பேத்தினா கூட நீங்க சிரிச்சுட்டே சொல்லுவீங்க, தேங்க்யூ சார், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மூவ் ஆன். இது என்ன மேஜிக் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் பவர் ஆஃப் சேவிங்ஸ். அண்ட் அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஜஸ்ட் மணி இல்ல, அது ஒரு ஃப்ரீடம் ஷீல்டுன்னு. நெக்ஸ்ட் இஸ் பாயிண்ட் நம்பர் 5, 4-step blueprint. Step 1, stop your financial leaks. நம்ம மந்த்லி salary earn பண்றோம், பட் எண்ட் ஆஃப் மந்த்ல ஒரு பைசா கூட பாக்கி இல்ல. பிகாஸ் உங்களுக்கு மணி earn பண்ற ஸ்கில் இருக்கு, ஆனா மணி ரீடைன் பண்ற ஹேபிட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸ்பென்சஸ அனலைஸ் பண்ணுங்க.
ஒரு ஃபுல் மந்த்ல எவ்ரி சிங்கிள் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுங்க. டீ ஷாப்ல 20 ருபீஸ்க்கு காஃபி, ஆன்லைன் ஆர்டர் 150 ருபீஸ்க்கு, ரேண்டம் ஆட்டோக்கு 80 ருபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு 499 எல்லாமே நோட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி மந்த்ல பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டெப் இஸ் ட்ராக் வேர் யோர் மணி இஸ் கோயிங். ஸ்டெப் 2, இன்க்ரீஸ் யோர் இன்கம். லைஃப்ல growth வரணும்னா சேவிங் மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ். இன்கம் பூஸ்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் மூவ்க்கு போக முடியும். எஸ், நீங்க டெய்லி 10 ருபீஸ் சேவ் பண்ணினா 10 இயர்ஸ்ல மில்லியனர் ஆகலாம். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிகாஸ் இந்த வேர்ல்ட் ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்ஃபிளேஷன் உங்க சேவிங்ஸை விட அதிகமா ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் இஸ் இன்க்ரீஸ் யோர் இன்கம். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், டிஃபென்ஸ் பண்ணி வின் பண்ணா அது கேமே இல்ல, அஃபென்ஸ் தான் கேம் வின் பண்ணும். இன் ஃபினான்ஸ் டூ, சேவிங்ஸ் இஸ் டிஃபென்ஸ் பட் ஏர்னிங் மோர் இஸ் அஃபென்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணா 1 இயர் லேட்டர் உங்க சைட் ஹாசிலே உங்க மெயின் ஜாபை ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு போகும் அண்ட் அங்கதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே சிங்கிள் இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. கிரியேட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஸ்டெப் 3, கனெக்ட் யுவர் சேவிங்ஸ் வித் எமோஷன்ஸ். பிகாஸ் நம்பர்ஸ் மட்டும் எப்பவுமே உங்களை டிரைவ் பண்ணாது, ஃபீலிங்ஸும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸல் ஷீட்ல பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் போட்டுட்டீங்கன்னு ஜஸ்ட் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினா சேவிங்ஸ் ஷார்ட் டேர்ம்லயே பிரேக் ஆகிடும். லாங் டேர்ம்க்கு உங்க சேவிங்ஸ் போகணும்னா நீங்க அதை உங்க எமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். எதுக்காக சேவ் பண்றீங்கன்னு முன்னாடியே கோல்ஸை செட் பண்ணுங்க. பிகாஸ் மணி வித்வுட் பர்பஸ் இஸ் கன்ஃபியூஷன் பட் மணி வித் பர்பஸ் இஸ் பவர். ஸோ ஸ்டாப் சேவிங் பிளைண்ட்லி, ஸ்டார்ட் சேவிங் எமோஷனலி. அப்பதான் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 4, மேக் யோர் மணி ஒர்க் ஃபார் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் ஸ்டெப். நீங்க ஏர்ன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் ட்ரூ ஃப்ரீடம் இல்ல. பிகாஸ் மணி பேங்க் அக்கௌண்ட்ல சும்மா இருந்தா ஃபாஸ்டா க்ரோ ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் உங்க மணி சூப்பரா க்ரோ ஆகும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 1 lakh அச்சீவ் பண்ணினா நெக்ஸ்ட் 10 lakhs, 50 lakhs அண்ட் 1 crore ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்தியால 75% பீப்புளுக்கு எமர்ஜென்சி சேவிங்ஸே இல்ல. 3 out of 4 பீப்புளுக்கு ஜஸ்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வந்துட்டா கூட ட்ராப்ல விழுந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எஸ், தட்ஸ் இட். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனதர் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து உங்களை மறுபடியும் பார்க்குற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.